பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு அப்பாவி விவசாயிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக போராடிட்டு வராங்க. டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்கன்னா உடனே நாங்கள் விவசாயிகளுக்கு பக்கமாக இருப்போம்னு சொல்லி நீங்கள் போய் நிற்கிறீங்க பக்கத்தில். இங்கே உங்கள் மாநிலத்தில் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பரந்தூர் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அதானி நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? எந்த வகையில் நியாயம்? அந்த விவசாயிகள், அந்த மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து போராட்டு வர்றாங்க. அந்த போராட்டத்தில் யாருமே போய் கலந்துக்கூடாது. சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்துக்கூடாது, முற்போக்குவாதிகளும் கலந்துக்கூடாது, அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளான எந்த நபரும் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கூடாது. போய் கலந்துக்கிட்டா உடனே கைது பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய அரசு பயங்கரவாதம்? மேல்மார் சிப்காட் விஷயத்துக்கு விவசாயிகள் 2 வருஷமாக போராட்டியிருக்கான். என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது பரந்தூர் விமான நிலையம் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அங்கே அதை சுற்றி உள்ள அந்த விமான நிலையம் அங்கே வருதுன்னு அடுத்த நிமிஷமே திமுக அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், எம்பிக்களும் அல்லது திமுகவை அண்டி பிழக்கக்கூடிய பண முதலிகள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஏக்கரை மடக்கி போட்டானுங்க.